ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட்ஸ் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு நல்ல பாயசம் ஒன்று, அடுத்தது பாரம்பரியமான வடை, அதாவது நம்ம உளுந்து வடை, அதை ரச வடையாக பண்ண போகிறோம். இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாயசம் இனிப்போட ஆரம்பிப்போமே, அதனால் இந்த திணை அரிசி பாயசம். இந்த திணை அரிசி பாயசத்துக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். திணை அரிசி 1/2 கப், வெல்லம் 1 கப், முதல் தேங்காய்பால் 1 கப், இரண்டாம் தேங்காய்பால் 1 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி தேவையான அளவு, ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன். திணை அரிசி பாயசம் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த திணை அரிசி அப்படிங்கிற போது நம்மளோட மூதாதையர்கள் காலத்துக்கு போய் அவங்க என்னென்னலாம் சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்களோ அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணி பழையபடி நம்மளோட அவங்க சாப்பிட்ட அந்த பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களை திரும்ப கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த திணை அரிசி. இந்த திணை அரிசியில் நிறைய விஷயங்கள் பண்ணலாங்க. இட்லி, அடை, அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பாயசம், கிச்சடி, உப்மா, சாதம், நிறைய நம்ம ஷோலேயே நீங்கள் 2-3 விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒன்று தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன், இந்த திணை அரிசி பாயசம். திணை அரிசி பார்த்திங்கன்னா இது நல்ல கிட்டத்தட்ட இந்த உடைச்ச ரவை மாதிரி, அரிசி ரவை மாதிரி இருக்கும். அந்த திணையை நம்ம அப்படியே வேக வைக்கிறது இந்த சாதம், கிச்சடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொருந்தும். ஆனால் பாயசத்துக்கு நல்ல கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வறுத்துட்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் வறுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு, படபடன்னு பொரிஞ்சு வறுப்படும். எள்ளெல்லாம் பொரியுது இல்லையா, அந்த மாதிரி இதை வறுத்து நல்லா படபடன்னு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் நல்ல ஒரு 1க்கு 2, 2.5 பாயசம் வைக்கிறதா இருந்தால் 2.5, மற்றது சாதம் மாதிரி உதிராக கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1க்கு 2 தண்ணி வச்சு நம்ம சாதாரணமாக குக்கரில் வைக்கிற மாதிரி 2 விசில், தீயை குறைச்சி வச்சு நல்ல ஒரு 2 விசில், முதல் பெரிய தீயில் 2 விசில், தீயை குறைச்சி வச்சு 2 விசில் வச்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு இந்த தினையை வறுத்துடலாம். இப்போ இது நல்லா படபடன்னு பொரிஞ்சு வறுபடணும். அந்த வறுக்கும் போதே அந்த நெய்யும் அதில் வறுபடுற அந்த தினையும் வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பொதுவாக முருக கடவுளுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க தினை. நான் முதல்ல ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரியவங்க சொன்னாங்கங்கிறதுனால இந்த தினையை அப்படியே புட்டு மாதிரி பண்ணி பரிமாறணும். ஆனால் அந்த தேன் கலந்து, அதை தினைக்கு தேனை கலக்கும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நாங்கன்னு தேனை கலந்து பரிமாறினேன். சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பரிமாறும்போது டேஸ்ட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஆனால் அந்த தென்னையோட பச்சை வாசனை சட்டுன்னு அது எல்லாருக்குமே பிடிக்கல. ஆனால் மறுமுறை பண்ணும்போது அதை வறுத்துட்டு பண்ணும்போது அப்படி ஒரு அலாதி மனம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த தினையை வச்சு நிறைய விஷயங்கள், அது சாதம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதத்துலேருந்து கிச்சடியிலேருந்து இட்லி தோசையிலேருந்து எல்லாமே பண்ணக்கூடியதாக இருக்குது. அதில் இப்போ இந்த வறுத்துட்டு பண்ணும்போது இந்த பாயசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த பாயசம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நெய் ஊற்றி வறுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தினை பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வறுபடுது. இது எள்ளு மாதிரியே நல்லா படபடன்னு பொரிஞ்சு வறுபட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம கைவிடாமல் வறுத்தோம் அப்படின்னா வெளியில் செதறது கம்மியாகும். அதனால் நல்லா வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள் எப்படி நல்லா படபடன்னு பொரியுது பாருங்கள், நிறமாக மாறுது. இதுக்கு நம்ம சொன்ன அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்தது 1 மூடி தேங்காய் வச்சு துருவி எடுத்திருக்கோம். நல்ல பெரிய மூடியாக 1 மூடி வச்சு துருவி தேங்காய் பால் எடுத்துருக்குது. முதல் பாலும் 2வது பாலும். இப்போ இது வறுபட்டுருச்சு, இது இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஏற்கனவே வேக வச்சதுனால உங்களுக்கு வறுத்து மட்டும்தான் காமிச்சோம். இப்போ நம்ம வறுத்து நம்ம பண்ணணும் இல்லையா, அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒரு பக்கம் குக்கரில் தண்ணியை தழைக்க விடுங்க, அதாவது நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த தென்னையை வறுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு குக்கரை மூடி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விசில் பெரிய தீயை நல்லா குறைச்சிட்டு 2 விசிலோ 3 விசிலோ குறைச்ச தீயில் நம்ம அந்த மாதிரி ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த வெந்தது பார்த்திங்கன்னா நல்ல வெந்து இதுவாக இருக்கும். இப்போ நான் ஒரு 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு இதில் ஊற்றிட்டு இந்த வெந்த தெனை நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா மெத்துன்னு வெந்திருக்கு. இந்த வெந்த தெனையை திரும்ப, ஏன்னா பாயசத்தோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும், தளதளன்னு வேணும் இல்லையா, அதனால் இந்த சூடு ஏறின தண்ணியில் இந்த தெனையை அதில் போட்டுடலாம். இப்போ தண்ணி இதிலே நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், அது நல்லா கொதிக்கும் போதே ஒரு நல்ல வாசனை வருது. அந்த
தண்ணியில் திரும்ப. இது இங்கிலீஷில் சிலர் வந்து ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா QUINOAன்னு வந்து சொல்லுது. ஆனால் கினா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கினா அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவிலேருந்து எல்லா ஊர்லேயும் இந்த தண்ணியை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்கிற இந்த இது வந்து மாவு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதா, இது வந்து மற்றபடி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறதுனால இன்றைக்கி நிறைய பரவலாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அதில் 2வது பால். இதுக்கு பேக்கெட் பால் ஊற்றி பண்ணாலும் நல்லாயிருக்கு. ஆனால் வெல்லம் சேர்க்குற போது அந்த தேங்காய் பால் சேர்க்கும்போது அப்படி ஒரு அல்லாதி மனம் இருக்குது. இது நல்ல வறுத்த இந்த தெனை வெந்ததுக்கப்புறமா ஒரு வாசனை, தேங்காய் பால் சேர்க்கும்போது ஒரு வாசனை, அதே மாதிரி வெல்லம் சேர்க்கும்போது. இன்னொரு ட்ரையலும் அது பண்ணும்போது நல்லா இருந்தது. என்னென்னா கருப்பட்டி, பாதி கருப்பட்டியும் பாதி வெல்லமும் சேர்த்து பண்ணும்போது கருப்பட்டிக்கு ஒரு நல்ல அல்லாதி மனம் இருக்கும் இல்லையா, அது இதில் நல்லா பிரதிபலிச்சுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வெல்லம் சேர்த்தீங்கன்னா பரவாயில்ல, நிறைய இடங்களில் இப்போ கருப்பட்டியும் கிடைக்கிது. ஸோ கருப்பட்டி சேர்த்து பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இதில் பாதி அதில் பாதி சேர்த்துக்குங்க. ஏன்னா முழுக்க முழுக்க கருப்பட்டிங்கிற போது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நமக்கு, அதாவது ஆப்பம் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வேறு, இதில் சாப்பிட்ற போது முழுக்க முழுக்க கருப்பட்டியாக இருந்தால் ஒரு ஃப்ளேவர் வித்தியாசப்படுது. ஆனால் அதை விட இது பாதி அது பாதினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் முந்திரி இதெல்லாம் வறுத்து ரெடியாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பக்கம் கடாய் காய வச்சுருக்கோம். நெய் கொஞ்சம் உருகுனா அதில் முந்திரி அதையும் வறுத்துக்கலாம். முந்திரி வந்து நிறம் மாறாமல் வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா சின்ன சின்னதாக நறுக்கி வறுத்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கங்கே கடிபடும். ஸோ அது ஒரு மாதிரி இருக்கும். டைம் இருந்ததுன்னா பொடி பொடியாக நறுக்கிட்டு வறுத்தும் வச்சுக்கணும். அதே மாதிரி பாயசம் அப்படின்னா திராட்சை இல்லாமையா அப்படின்னு யோசிக்கலாம். எல்லாம் திராட்சை வந்து நல்லா இருக்குங்க. ஆனால் அதாவது ஒரு தயிர் பச்சடி அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு திராட்சையை சேர்த்துக்கிட்டோம்னா, சாதாரணமாக பண்ணுற சௌ தயிர் பச்சடி, அப்படி இல்லைன்னா ஒரு பூசணிக்காய் தயிர் பச்சடி, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திராட்சை அங்கங்கே கடிபடும் போது அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு இந்த திராட்சையோட இனிப்பு நல்லாயிருக்கும். ஆனால் பாயசத்தில் பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு புளிப்போடு அந்த திராட்சையை கடிக்கும்போது டேஸ்ட் ஏதோ கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். அது என்னோடய தாழ்மையான அபிப்பிராயம். ஸோ எனக்கு வந்து அந்த திராட்சையை விடக்கூட வெறும் முந்திரி மட்டும் போட்டாலும் ரொம்ப பிடிக்கும். விருப்பப்பட்டவங்க திராட்சையும் போட்டுக்கலாம். முந்திரி வந்து நான் லேசாக வறுத்துருக்கேன், ரொம்ப வறுக்கலை, நிறம் மாறாமல் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அது அந்த பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அடுப்பில் வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டினீங்கன்னா அவ்வளோ மண்ணும் தூசியும் வரும். அதை நல்லா வடிகட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்த மாதிரி வருது. இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா உருக வச்சு வச்சுருக்கேன். இதில் ஊற்றும் போது நல்லா தீயை குறைச்சி வச்சுட்டு, தீ குறைச்சிட்டேன். இப்போ இதில் வெல்லத்தை ஊற்றிடலாம். வெல்லம் ஊற்றும் போது ஒரு சின்ன பயம் இருக்கும், திரண்டா மாதிரி வரும்னு. பட் அந்த 2வது பாலில் வேகிற போது ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. முதல் பாலை ஊற்றிட்டு நம்ம அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2வது பைண்டிங் ஏஜெண்ட்டாக எதுவும் இருந்ததுன்னா வெல்லம் சட்டுன்னு முறியாது, அந்த பால் முறியாது. ஸோ வெல்லம் ஊற்றும் போது கொஞ்சம் பைண்டிங் ஏஜெண்ட்டாக அந்த இதை நல்லா குழைய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா ஒன்றும் ஆகாது. இது நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா ஒரு 2-3 கொதி வந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஏன்னா அது அப்படியே பைண்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சதுன்னா அந்த இதில் நல்லா சாந்துக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஏலக்காய் தூள், தீ வந்து மிதமாக வச்சுருக்கேன். நான் கூட்டலை, மிதமாக வச்சுருக்கேன்.
ஒரு 2 நிமிஷம் இதில் கொதிச்சதுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். முதல் பால் முந்திரி பருப்பு மேலே மேலே கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 2 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், பார்க்க நல்ல பார்வையாக இருக்கும். இந்த தினை அரிசி பாயசம் பார்த்தோம் இல்லையா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது நல்ல டிஃபன் வெரைட்டி, அதாவது ரசவடை. இந்த ரசவடைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா. உளுந்து 1 கப், தக்காளி 3 பொடியாக நறுக்கி கொள்ளவும், பருப்பு தண்ணீர் 2 கப், புளி தண்ணீர் 1 கப், தக்காளி 3 விழுதாக அரைத்து கொள்ளவும், உப்பு தேவையான அளவு, ரசப்பொடி 1½ டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த ரசவடைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எண்ணெயை காய போட்டிருக்கேன், ஒரு பக்கம் இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் போட்டிருக்கேன். இப்போது இந்த மாவு பற்றி சந்தேகம் வரும் நிறைய பேருக்கு. வடையோட மாவு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த வடை மாவு போட்டோன்னா எங்களுக்கு இன்னமும் சரியாக வரல, அது ஒன்று பிசு பிசுன்னு ஆகிடுது, அப்படி இல்லைன்னா வடை போட்டால் பிரிஞ்சு போன மாதிரி ஆகிடுது, இது எல்லாமே இப்போ ஒரு மாதிரி பதமாக வரமாட்டேங்குது மேடம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நேயர்களுக்காக நான் இந்த வடை மாவை பற்றி ஒன்று சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த ரசம் தாளிச்சிடலாம். தாளிச்சுட்டு அது கொதி வர நேரத்துக்கு உங்களுக்கு நான் விஷயத்தை சொல்கிறேன். நெய் இப்போ இதில் கடுகு, இதில் வெந்தயம் போடுறது வந்து ரசத்தோடு வராது, உங்களுக்கு கீழே நின்றுக்கும், ஆனால் வாசனையை மட்டும் நல்லா பரப்பி விடும். அதனால தான் அதில் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அடுத்தது பெருங்காயம். இப்போது இதில் புளி தண்ணியை ஊற்றிடலாம். கையோடவே தக்காளி அரைச்சி விழுது, தக்காளி பொடியை நறுக்குனது, பருப்பு தண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை ஊற்றிக்கலாம். இந்த மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. வடை மாவில் உப்பு போட போகிறோம், அதனால் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாம் சேர்ந்து லேசாக ஒரு கொதி வரணும். பார்த்திங்கன்னா இந்த உளுந்த மாவு வந்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடைக்கு ஆட்டும் போது அளவான தண்ணியை தொளிச்சு ஆட்டணும். நல்லா கொடன்னு ஊற்றிட்டு ஆட்டக்கூடாது. நல்லா தண்ணியை தொளிச்சு ஆட்டினீங்கன்னா வடை மாவை எடுத்து நல்லா உருட்டி பார்த்தா நல்லா பந்து மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கணும். அப்படியே ஒரு பஞ்சை உருட்டுற மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜ் இட்லிக்கு ஆட்டுற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கணும். பழக்கப்பட்டவங்களுக்காக தான் தெரியும், அந்த மாவோட நிறம் மாறும், நல்ல வெளுப்பு கொடுத்துக்கிட்டு வரும், அப்போ நல்லாயிருக்கும். இன்னொன்று என்ன, தண்ணி ஓரளவு கொஞ்சம் நல்லா தெளிச்சிட்டு, கொஞ்சம் தண்ணி அளவு கூட்டி தெளிச்சிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக எடுத்திங்கன்னா கூட வடையோட கிறிஸ்ப்னஸ் ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் இதுக்கு வந்து அந்த கிறிஸ்ப்னஸ் அவசியம் கிடையாது, அதாவது இந்த மொறுமொறுப்பு அவசியம் கிடையாது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நைஸாகவே ஆட்டிக்கலாம். ஆட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு நம்ம இதை ரசத்தில் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கடைங்களில் ரச வடையாகட்டும், தயிர் வடையாகட்டும், சாம்பார் வடையாகட்டும், அந்த சாம்பாரையோ இல்லை தயிரையோ இழுத்துக்குங்கிறதுக்காக அதை வெந்நீரில் போட்டு லேசாக ஒரு அழுத்தி அந்த வெந்நீரில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை போடுவாங்க. அது ருசியே என்டையராக மாற்றிடும். நீங்கள் ஊற்றின தயிர் அப்படியே நிற்கும், ஊற்றின சாம்பார் அப்படியே நிற்கும், அது வந்து ருசியே கொடுக்காது. நம்ம நிகழ்ச்சியிலே நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம் தயிர் வடையும் இந்த சாம்பார் வடையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. பார்த்திங்கன்னா சாம்பார் வடை பண்ணும்போது சாம்பார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பகுதி சாம்பாரை எடுத்து அதில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பை போட்டு வடையெல்லாம் பொரிச்சு அந்த சாம்பாரில் போட்டுடணும். முதல் நடையை போட்டு அது ஊறும்போது எடுத்து ஒரு ட்ரேலையோ பாத்திரத்துலையோ அடுக்கிட்டு அடுத்த நடையை போடணும். போட்டுட்டு அதே மாதிரி ஒவ்வொரு நடையும் போட்டு அந்த மாவு முடிகிற வரைக்கும் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம தனியாக எடுத்து செஞ்சு நிறைய வச்சுருக்கோம் பாருங்கள் சாம்பார், அதை நல்லா சூடு பண்ணி அது மேலே ஊற்றுனீங்கன்னா அந்த ருசி கொஞ்சம் கூட மாறாது. தயிர் வடையை பொறுத்த மட்டும் எப்படின்னா, தயிரை வந்து ஊற்றி புளிக்காத தயிராக வச்சுக்கணும்.
கொஞ்சம் தயிரை எடுத்து அதில் பாலை ஊற்றிக்கணும். பாலை ஊற்றிட்டு நல்லா செலுப்பிட்டு அது தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு கொஞ்சம் நல்ல மோர் மாதிரி கரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். இந்த வடையை பொரித்து அந்த கலவையில் போட்டுடணும். போட்டு எந்த ட்ரேயில் எதில் அடுக்குறீங்களோ அதில் அடுக்கி ரெடியாக வச்சுட்டு மீதமுள்ள தயிரை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதில் தேங்காய், முந்திரி பருப்பு, சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி கலந்துட்டு தாளிச்சும் கொட்டி கலந்து ரெடியாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. பரிமாறத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த கலவையை அது மேலே ஊற்றிட்டு நம்ம மேலே நம்மளோட விருப்பம் மிளகாத்தூள் போடலாம், கேரட் துருவலை போடலாம், கொஞ்சம் போல் கொத்தமல்லி போடலாம், காரா பூந்தி போடலாம். அது அவங்கவுங்களோட விருப்பம். தயிர் கலவை அப்படியே இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த தயிர் பால் கலவையில் இந்த வடை ஊறுறதுனால அந்த ருசியை மாற்றாது. இது நல்லா இழுத்துக்கிட்டு முதல் நடை போட்டோன்னே மறுநடை போடும்போது முதல் நடை எடுத்து ட்ரேயில் அடிக்கிடுங்க. இந்த சாம்பார் வடையும் தயிர் வடையும் அந்த மாதிரி பண்ணும். ஆனால் ரச வடை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரசம் நீர்க்க தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு தனியாக எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பரிமாறுறதுக்கு விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பரிமாறும்போது நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரச வடை சீக்கிரத்தில் உடையும். அதனால் என்ன பண்ணணும், போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் செட்டையும் போடும்போது இந்த முதல் செட்டை எடுத்து ட்ரேலையோ இதுலையோ அடுக்கி வச்சுக்கோங்க. ரசம் தனியாக வச்சுக்கோங்க. பரிமாறும்போது அவங்கவுங்களுக்கு ஒரு கப்பு, ஏன்னா ரச வடை கப்பில் ரசத்தோடு சாப்பிட்டா தான் டேஸ்டியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ரசத்தை சூடு பண்ணி ஒரு கப்லேயும் ஒரு வடையும் கொஞ்சம் ரசமும் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லியை போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரச வடை மொத்தமாக போட்டு ஊற வச்சுக்காதீங்க. அது ரச வடை, சாம்பார் வடை, தயிர் வடை எதுவாக இருந்தாலும் ஒன்றா போட்டு ஊற வச்சுக்காதீங்க. ஆனால் ரச வடைக்கு நீங்கள் தண்ணியை கலந்தோ இல்லை பாலை கலந்தோ உங்களுக்கு நீர்க்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரசமே நீர்க்க இருக்கும். இப்போ ரசம் நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரசப்பொடியை போட்டு வச்சிடுறேன். போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கொதிக்க வேண்டாம். இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. என்னடா பச்சை வாசனை போயிருக்குமா, ரசம் நல்லா இருக்குமா, தக்காளியோட பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனை, மஞ்சள் தூளோட பச்சை வாசனை இதெல்லாம் இதில் தெரியுமேன்னு யோசிப்பீங்க. எந்த வாசனையும் தெரியாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தானே தெரியும். இது பார்க்கும்போதே டெம்ப்டிங்காக இருக்குல்ல. ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹிட் லிஸ்ட்டில் வந்துடும். இப்போ ரசம் ரெடியாக இருக்குது, எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குது. நம்ம உப்பு கொஞ்சம் மாவில் போட்டுக்கலாம். முக்கியமான விஷயம் இப்பவும் சொல்லணும், வடை மாவு ஆட்டும்போது நிறைய பேர் பார்த்துருக்கேன், அந்த வடை மாவுலேயே உப்பு போட்டு ஆட்டுவாங்க. அது பண்ணாதீங்க. அப்படி போடும்போது ஒன்று நீர்க்க வரும், உங்களுக்கு சரியான பதம் கிடைக்காது, சீக்கிரம் புளிச்சும் போயிடும். அதனால் அதாவது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வடை போடலாம்னு நினைக்கிறதுக்குள்ளார இந்த மாவு புளிச்சு போயிடும். அதனால் வடை மாவை ஆட்டி எடுத்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, ரசம் ரெடியாக இறக்கி கீழே வச்சிட்டோம். இந்த வடையை அதை தட்டி போடுறது பார்க்கலாம். இந்த எண்ணெய் முதல்ல அந்த காய்ச்சலை பற்றி சொல்லணும். பாருங்கள், எண்ணெய் காய்ச்சலுக்கு போட்ட உடனே மேல் எழும்பி வருது இல்லையா. ஸோ வடை மாவு இந்த எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குது. வடை மாவு தட்டி போட்டுடலாம். ரச வடை நீங்கள் சின்னதாக போட்டாலே போதும், ஏன்னா நல்லா ஊறிக்கும். பொதுவாகவே ரச வடை, தயிர் வடையெல்லாம் நல்லா ஊறிக்கிட்டு மேலே எழும்பி வரும். இந்த வடை மாவு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த வடை மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக வெறும்னே எல்லாருக்கும் பரிமாறுறதுக்கு போடுறதுக்கு வடை ஓரளவுக்கு கொஞ்சம் பஞ்சாக இருக்கணும். ஆனால் மாவு கெட்டியாக இருக்கணும். எண்ணெய் ரொம்ப குடிக்கக்கூடாது. ஆனால் ரச வடை, சாம்பார் வடை, அடுத்தது தயிர் வடை, இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வடை எண்ணெய் குடிக்கணும். குடித்ததுனா தான் உங்களுக்கு அந்த வடை நல்ல சாஃப்டாக, அதாவது ஊற நல்ல மிருதுத்தன்மையோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் நினைக்கலாம், என்ன இது வடைக்கு எண்ணெய் குடிக்கணும்னு சொல்கிறாங்களே. ஆனால் இந்த மாதிரி நம்ம போடுற ரச வடை, சாம்பார் வடை எல்லாமே லேசாக வடை எண்ணெய் குடிச்சதுனா தான் உங்களுக்கு வடை நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தெளிச்சுக்கிட்டு தளதளப்பாக ஆட்டிக்கிங்க. அப்புறம் நம்ம வெறும்னே வடை போடுறோம். இப்போ சாதாரணமாக வெறும்னே உளுந்த வடையை போட்டு ஒரு சட்னியோட பரிமாறணும்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், வடை மாவை நீங்கள் தெரியாமல் கெட்டியாக எடுத்துட்டீங்க. ஐயோ இவ்வளோ இறுகி போன மாவாக இருக்குது, வடை போட்டால் அடித்தா கல் மாதிரி வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா பயப்படாதீங்க. நல்ல தண்ணியை எடுத்து அதில் தெளிச்சிடுங்க. ஊற்றிடுங்க. தெளிக்கிறது கூட இல்லை, ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 விரலையும் பிரிச்சுக்கிட்டு நல்லா அடித்து கலந்தீங்கன்னா
நல்லா பஞ்சு பஞ்சாக வந்துடும். வடை நீங்கள் போடும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் வடை. அதனால் தண்ணி அளவாக ஊற்றி கல்லாகிடுச்ச மாவுன்னு பயப்படவே வேண்டாம். தண்ணி அளவாக ஊற்றிக்கிட்டு அதில் நல்லா அடித்து கலந்து அந்த பக்குவத்துக்கு கொண்டாந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வடை போடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். வடை கிறிஸ்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்த இந்த திணை அரிசி பாயசம், ரசவடை ரெண்டுத்துக்கும் சின்ன ரீகேப். திணை அரிசிக்கு கொஞ்சமாக நெய் விட்டு இந்த திணையை நல்லா பொரியிற மாதிரி வறுத்துருங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த குக்கரில் வேக வச்ச திணையை அதில் போட்டுடுங்க. அது நல்லா கொதிச்ச உடனே ரெண்டாவது பாலை விட்டுடுங்க. ரெண்டாவது பாலும் சேர்ந்து நல்லா கொதிச்ச உடனே வெல்லத்தை விட்டுருங்க. இந்த வறுத்த முந்திரி இதில் சேர்த்துருங்க, ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க. முதல் பாலையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி இறக்குனீங்க அப்படின்னா திணை பாயசம் ரெடி. இப்போ அடுத்தது ரசவடை. ரசவடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நெய்யை காய வச்சு கடுகு வெந்தயம் தாளித்து புளித்தண்ணியை ஊற்றுங்க. அடுத்தது தக்காளி விழுது, தக்காளி பொடியாக நறுக்குனது, அப்புறமா பருப்பு தண்ணி, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து நல்லா பொங்கி கொதி வரும்போது ரசப்பொடியும் போட்டு இறக்கி வச்சுடுங்க. காயிற எண்ணெயில் இந்த வடையை சின்ன சின்னதாக தட்டி போட்டு பொரிச்சு எடுத்து ரசத்தில் போட்டோம் அப்படின்னா ரசவடை ரெடி. இப்போ நம்ம பார்த்த இந்த திணையரிசி பாயசமும் ரசவடையும் எல்லாருக்கும் பிடிக்கும். மீண்டும் ஹட்சன் கர்ட்ஸ் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.